கடனை வந்து இப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடியை கடந்தோம், 12 லட்சம் கோடியை கடந்தோம் அப்படின்னு அரசாங்கம் வந்து திவால் நிலைக்கு சென்று விடுமோ அப்படிங்கிற பல்வேறு பொருளாதார நிபுணர்களுடைய அச்சம் இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்கும் போது 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடம் உள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். அரசு வந்து பல்வேறு விஷயங்கள்ல முதலிடம் பிடித்தது அரசு தரப்புல சொல்லப்படும். கடன் வாங்குறதுலையும் 2வது ஆண்டா தமிழகம் முதலிடத்துல உங்களுடைய பார்வை. கடனை வந்து இப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடியை கடந்தோம், 12 லட்சம் கோடியை கடந்தோம் அப்படின்னு அரசாங்கம் வந்து திவால் நிலைக்கு சென்று விடுமோ அப்படிங்கிற பல்வேறு பொருளாதார நிபுணர்களுடைய அச்சம் இருக்கு. நம்ம வந்து 2 லட்சம் கோடி தான் கடன் குறைவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. உங்களுடைய பார்வை. அதாவது இந்த அரசு பொறுப்பேற்கும் போது 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதுக்கு வட்டிக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எல்கை இருக்கு, எத்தனை சதவீதம் நம்முடைய பொருளாதார அடிப்படையில், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில், வளர்ச்சி அடிப்படையில் என்ன செய்யலாம், கடன் எவ்வளோ வாங்கலான்னு இருக்கு. அந்த எல்கை இன்னும் தாண்டலை. அந்த கடன் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்களை தான் கடன் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 படி 8,33,000 கோடி ரூபா கடன். 8,33,000 கோடி ரூபா நம்ம வாங்கின கடனில் என்ன செய்திருக்கோன்னு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாதான் தொழில் தொடங்குறதுக்கு இங்கே வருவாங்க. ஒன்றிய அரசு ஒரு பக்கத்தில் நிதி தரதை மறுக்கு, தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. 100 நாள் சம்பளத்துக்கு, அனைவருக்கும் கல்விக்கு, பெரிய இயற்கை பேரிடருக்கு தர வேண்டிய பணம் தராத நிலையிலும் நம்முடைய தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாம் டெவலப் பண்ணனால நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டிலேருந்து, நிறையா வெளிநாடு உள்நாடுகளிலிருந்து நிறைய பேர் தொழில் தொடங்கிய காரணத்தினால் இன்னைக்கு இந்தியாவில் 9.69% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு. நான் சொல்லலை, நம்முடைய நிதி ஆயோக், ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய அமைப்பான நிதி ஆயோக் தான் இந்த புள்ளி விவரத்தை தந்திருக்கு. 9.69% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குன்னு சொல்லி நிதி ஆயோக் தான் நம்மளை சொல்லியிருக்கு. வாங்கின கடனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இவ்வளவும் பண்ணியிருக்கோம். அதில் வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.